ஹாய்ங்க. காடு மழை வெயில் எல்லாம் கடந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. வேறு எங்கேயும் இல்லை. அப்படின்னு நம்ம வந்த பிளேஸ் தான் பெஸ்ட் மம்மின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. எனக்கு 1.5 இயராக வந்து குனாஃபா சாப்பிடணும்னு ஆசை. யூடியூப் இன்ஸ்டா எதை ஓப்பன் பண்ணாலும் முன்னாடி எனக்கு இந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தேன். அந்த டைம் பார்த்து என் ஃப்ரெண்டும் ஸ்டோரி போட்டிருந்தா. ஸோ வந்து அவகிட்ட எங்கே வாங்கினா என்ன ஏதுன்னு அட்ரஸ் கேட்டு ஃபைனலாக வந்து நானும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டேன். அவள் வந்து சென்னையில் தான் இருக்கா, அங்கே உனக்கு கிடைக்கலையா அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஆமாங்க, நான் இருந்த ஏரியாவில் எனக்கு சத்தியமாக கிடைக்கல. ஸோ வந்து சரி நம்ம ஊர்லேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. 270 ரூபாய்க்கு இவ்வளோ குட்டியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் டிசைன்லாம் எதுவும் இல்லை, என் கீழே எதுவும் மாற்றி ஓப்பன் பண்ணிட்டோமான்னு பார்த்தேன். பட் கரெக்டாக தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கலராக இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தது. நான் கேட்டேன் 15 மினிட்ஸ் ஆகும் வீட்டுக்கு போக, நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. போயிட்டு ஹீட் பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வீட்டுக்கு வந்துட்டு ஹீட் பண்ணி சாப்பிட்லாம், அப்போ தான் வந்து அந்த சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப் இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்படியே மேலே ஊற்றினேன். அப்படி ஊற்றும் போது வந்து அது சைடில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த குனாஃபா வந்து அதை நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு, நல்லா அது குடிச்சிருச்சு. குடித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஊறின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக கட் பண்ணி ஒரு மாதிரி அந்த சீஸ்லாம் நல்லா இருந்தது, மெல்ட் ஆகிட்டு. அதை அப்படியே எடுத்து வாயில் வச்சா என்னோட இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம், நான் அடிக்கடி சாப்பிட்ட ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, வீட்டில் வந்து இட்லி மாவு இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா புளிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சுகர் போட்டு பணியாரம் செஞ்சால் எப்படி இருக்கும், பணியாரம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. பெருசாக டேஸ்ட்டாக இல்லை, ப்ளஸ் வந்து இனிப்பாகவும் இல்லை. அது ஒரு வீடியோலலாம் சொன்னாங்க ரொம்ப திகட்டிரும் அப்படின்னு சொன்னாங்க, ஓவராக சுகர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இனிக்கவும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு இது அந்த சுற்றி வர வந்து அந்த சுகர் சிரப் இருந்தது, அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா குடிச்சிருச்சு. அதுக்கப்புறமே இனிக்கலை, அந்த பாருங்கள் இதிலலாம் நல்லா இதாகிடுச்சு. பட் அதுக்கப்புறமே சுகர் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, காக்கா முட்டை படத்தில் வரும்ல ஒரு டைலாக், அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த டைலாக் என்னென்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரி ஓகே என்ன பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கியாச்சுன்னு சாப்பிட்டேன். ஃபைனலாக சோறு சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டாச்சு கைஸ்.